நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சமூகத்திற்குள் கண்டறியப்பட்ட கோவிட் தொற்றாளர் முடக்கப்பட்டது கொட்டாஞ்சேனை பிரதேசம். 19 மாவட்டங்களுக்கான ஊரடங்கு 20ஆம் திகதி காலை 6 மணி வரை அமுல். கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 238ஆக உயர்வு. 68 பேர் குணமடைந்தனர். வருமானத்தை இழந்த அனைவருக்கும் 5000 ரூபாய் விசேட கொடுப்பனவு. உயிர்த்த ஞாயிறு நினைவு கூறும் நிகழ்வுகள் ரத்து. உயிர் நீத்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி. 8:45ට විනාඩි 2ක නිශ්ශබ්දතාවයක් පවත්වා ගන්න කියලා රජයෙන් සහ අනිකුත් සියලුම ආයතනවලින් සහ ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மீண்டெழ ஆரம்பித்துள்ளன. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 238ஆக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 68 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 238 அதிகரித்துள்ளது. இவர்களில் 163 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 7 அமைந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 68 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 166 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள வைத்தியசாலைகளில் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 5 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதில் 4 ஏற்கனவே தனிமைப்படுத்தல் கண்காணிப்பு நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். இதற்கமைய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 283ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் கந்தக்காடு கண்காணிப்பு மையத்தில் இருந்த 15 வயதான சிறுமியும், புத்தளம் கட்டுக்கலிகாவ தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்த 28 வயதான பெண்ணொருவரும், பலாலி தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து 2 இனம் காணப்பட்டுள்ளனர். மீதமுள்ள ஒருவர் கொரோனா கண்காணிப்பு மையத்திற்கு வெளியே இனங்காணப்பட்டுள்ளார். இவ்வாறு இனங்காணப்பட்டவர் 59 வயதான கொட்டாஞ்சனை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர். இவர் அண்மையில் இந்தியாவிற்கு சென்று திரும்பியுள்ளார். கடந்த 5 நாட்களின் பின்னர் முதன்முறையாக தனிமைப்படுத்தல் செயல்முறைக்கு உட்படுத்தப்படாமல் கோவிட் தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்ட சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போதே கோவிட் தொற்றுக்கு இலக்காக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களின் பின்னர் சமூகத்திலிருந்து கோவிட் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பது கோவிட் அபாயத்தை மேலும் அதிகரித்திருப்பதாக துறை சார்ந்தவர்களினால் எதிர்வு கூறப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பலாலி தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கோவிட்-19 தொற்று இருப்பதாக இதுவரை 16 பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். நேற்றைய பரிசோதனையில் மேலும் 2 தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றனர். பலாலி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையத்திலிருந்து பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் 3 அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2 அவர்களுக்கு தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் 2 இன்று இரணவில விசேட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேற்கொண்ட பரிசோதனையில் 6 பேரும், நேற்றைய முன்தினம் 8 பேரும், நேற்று 2 மொத்தமாக அந்த நிலையத்தில் 16 பேர் தொற்று உள்ளவர்களின் அடையாளப்படுத்தப்பட்டு விசேட சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 10 மணி வரையிலான தரவுகளின்படி கொழும்பு மாவட்டத்தில் 49 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 45 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 28 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 14 பேரும், கண்டி மாவட்டத்தில் 7 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 5 கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வவுனியா மாவட்டத்தில் முதலாவது கோவிட் தொற்றாளர் பதிவு செய்யப்பட்டுள்ளார்.
கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தொட்டலங்க நாகலகம் வீதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து இன்று 20 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். ஜாயல சுதுவெல்ல பகுதியில் இனங்காணப்பட்ட கொரோனா தொற்றாளருடன் நெருங்கி பழகிய ஒருவர் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலத்துறை என்று அழைக்கப்படும் தொடலங்க பிரதேசத்தின் நாகலக்கம் பகுதியில் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து கிராண்ட் பாஸ் நாகலக்கம் பகுதி இன்று காலை முதல் முடக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பகுதிக்கு பிரவேசிக்கும் வீதியும் முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கிராண்ட் பாஸ் நாகலக்கம் வீதியைச் சேர்ந்த மக்கள் சமூக இடைவெளியை பேணுமாறு ராணுவ தளபதி வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் நாவலம் வீதி 221ஆம் தோட்டத்தில் 150க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் புனானை மற்றும் சாம்பூர் முகாமிற்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டனர். புறக்கோட்டை குணசிங்கபுர பகுதியில் மிகுந்துபாவத்தையில் உள்ள தொடர்மாடி அண்டிய ஒரு பகுதி போலீசாரால் நேற்று மூடக்கப்பட்டது. குணசிங்கபுர நாட்சந்தி கண்மித்து குறித்த பகுதியில் துப்புரவு பணியாளராக கடமையாற்றிய ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டதை தொடர்ந்து அவர் வேலை செய்த பகுதி மூடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த இடத்தில் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் பொது சுகாதார அதிகாரிகளும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவிசாவலை பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சிலரது நபர்களின் குடும்பங்கள் 21 நாட்கள் அவர்களது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பூசா கடற்படை முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 11 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து இன்று வீடு திரும்பியுள்ளனர். குறித்த அனைவருக்கும் PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னரே வீடுகளுக்கு சென்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்தமைக்காக அவர்களுக்கு கடற்படையினரால் சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. பூசா தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து இதுவரை 68 பேர் வெளியேறியுள்ளதுடன் மேலும் 31 பேர் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் நிலையத்தில் நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க வேண்டியது அனைத்து அதிகாரிகளின் அதும் கூட்டு பொறுப்பாகும் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். நேற்றைய பரிசோதனையில் மேலும் 2 தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் பலாலி தனிமைப்படுத்தப்பட்ட நிலையத்திலிருந்து பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டவர்கள். 3 அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. 2 அவர்களுக்கு தொற்று இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் 2 இன்று இரணவில விசேட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே முதல் தடவையில் மேற்கொண்ட பரிசோதனையில் 6 பேரும், நேற்றைய முன்தினம் 8 பேரும், நேற்று 2 மொத்தமாக அந்த நிலையத்தில் 16 பேர் தொற்று உள்ளவர்களின் அடையாளப்படுத்தப்பட்டு விசேட சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிகுதியாக இருக்கின்ற 4 பேரில் ஒரு சில தினங்களின் பின்னர் மீண்டும் இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். இதேவேளை இன்று தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்து 20 பேர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். புனானை மற்றும் கல்கந்த மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே இவ்வாறு வீடு திரும்பியுள்ளனர். இதேவேளை இன்று வரை 3701 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் நேற்று மாத்திரம் 249 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். COVID-19 தொற்றுக்கு இலக்கான நாடுகள் பட்டியலில் 40 பாதுகாப்பான நாடுகள் பற்றிய தகவலை ஃபோர்ப்ஸ் என்ற அமெரிக்க சஞ்சிகை வெளியிட்டுள்ளது. இதேவேளை உலகில் கோவிட் தொற்றால் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள நாடுகளின் பட்டியலை சர்வதேச நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் இத்தாலி முதலிடத்திலும் இலங்கை 16வது இடத்திலும் உள்ளன. அமெரிக்காவின் வணிக சஞ்சிகையான பர்பஸ் சஞ்சிகை உலக நாடுகள் எதிர்கொண்டுள்ள COVID-19 தொற்று பற்றிய தகவலை வெளியிட்டுள்ளது. கோவிட் தாக்கத்தை எதிர்கொண்டு இப்பொழுது அதனை முடியுமான அளவு கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக இருக்கின்ற நாடுகளின் பட்டியலை அந்த சஞ்சிகை இவ்வாறு வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் முதலிடத்தை இஸ்ரேல் பிடித்துள்ளது. அங்கு 12,591 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 140 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த வைரஸ் முதலில் ஆரம்பமான சீனா இந்த பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. சிங்கப்பூர், ஜப்பான், தைவான், ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா, கனடா, ஓமான், ஸ்லோவேனியா போன்ற நாடுகளும் பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் இந்த சஞ்சிகையின் தரவுகளின்படி பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் அமெரிக்காவும் இல்லை.
இதேவேளை ஹாங்காங்கை தலைமையகமாக கொண்டு இயங்கும் டீப் நாலேஜ் குரூப் உலகில் கோவிட் தாக்கத்தில் அபாய எச்சரிக்கை உள்ள நாடுகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 20,000க்கும் அதிகமான உயிர்களை இழந்துள்ள இத்தாலி முதலிடத்திலும், அமெரிக்கா 2வது இடத்திலும், பிரித்தானியா 3வது இடத்திலும், ஸ்பெயின் 4வது இடத்திலும், பிரான்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. 20 நாடுகளை பட்டியல்படுத்தியுள்ள குறித்த குழுமம் 15வது இடத்தை தனது அண்டைய நாடான இந்தியாவுக்கும் 16வது இடத்தை இலங்கைக்கும் வழங்கியுள்ளது. எனவே உலகில் கோவிட் தாக்கத்தின் அபாயங்களை எதிர்கொண்டுள்ள 20 நாடுகளில் இலங்கையும் இருக்கின்றது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய 19 மாவட்டங்களில் அமலில் உள்ள ஊரடங்கு உத்தரவு இன்று காலை 6 மணிக்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் மாலை 4 மணிக்கு அமுல்படுத்தப்பட்டது. மேலும் இம்மாவட்டங்களுக்கான ஊரடங்கு எதிர்வரும் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. காரணமாக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, புத்தளம், கண்டி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரையும் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் அமுலில் உள்ள ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு தற்காலிகமாக தளர்த்தப்பட்டது. குறித்த காலப்பகுதியில் மக்கள் தமது உணவு தேவைகளிற்காக அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டினர். கிளிநொச்சி மாவட்டத்தில் மக்கள் அத்தியாவசிய பொருட்கொள்வனவு மற்றும் வங்கி நடவடிக்கைகளில் இன்றும் ஈடுபட்டனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தாக்கத்தினை அடுத்து வவுனியா உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கான ஊரடங்கு சட்டமானது நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் வவுனியா உள்ளிட்ட 19 மாவட்டங்களினுடைய ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணியிலிருந்து 4 மணி வரையிலான சுமார் 10 மணி நேரம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதிகளவிலான மக்கள் தமது அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவும் மருந்து மற்றும் மரக்கறி என்பவற்றை கொள்வனவு செய்வதற்காகவும் வவுனியா நகர பகுதிக்கு வருகை தந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. தமது கைவிசேடம் போன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வங்கிகளுக்கு முன்னால் அதிக அளவில் குவிந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் சனநெரிசலினுடைய அளவானது நகரப்பகுதியில் அதிகமாக காணப்படுகின்ற போதும் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் வவுனியா போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வவுனியாவிலிருந்து UTV செய்திகளுக்காக கிருஷ்ணகோபால், வசந்தரூபன். உலகையே ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா நோய் காரணமாக நாட்டில் சகல மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை 6 மணியுடன் தளர்த்தப்பட்டு மாலை 4 மணிக்கு மீண்டும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. கொள்வனவு செய்வதில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு வருகின்றனர். மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி போலீசார், இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் போன்றோர் தங்கள் கடமைகளை செய்து வருகின்றனர். TV செய்திகளுக்காக ஓட்டமாவடியிலிருந்து SM முர்ஷித். ரத்தினபுரி மாவட்டத்தில் பலாங்குடை பகுதியில் பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய பெருமளவில் கூடியிருந்ததை அவதானிக்க முடிந்தது. திருகோணமலையில் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதை காணக்கூடியதாக இருந்தது. நகர பகுதிகளில் பிரதான வீதிகளில் ஆங்காங்கே கடைகள் போடப்பட்டு மக்கள் சமூக இடைவெளியை பேணும் வகையில் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 4 மணி அளவில் மீண்டும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. UTV செய்திகளுக்காக ARM ரிஃபாஸ். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் அத்தியாவசிய பொருட்கொள்வனவு மற்றும் வங்கி நடவடிக்கைகளில் இன்றும் ஈடுபட்டனர். அம்பாறை மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் நகரின் வியாபார தலங்கள் மற்றும் பொது சந்தைகளுக்கு வருகை தந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. அநேகமாக மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான முறையில் பொருட்களை கொள்வனவு செய்தனர். அதே நேரம் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றாமல் தன்னையும் தன் சமூகத்தையும் சவாலுக்கு உட்படுத்தியும் சிலர் கொள்வனவில் ஈடுபட்டிருந்தனர். நடத்தப்பட்டதை அடுத்து மலையத்துள்ள பிரதான நகரங்களுக்கு மக்கள் வருகை தந்து தங்களது அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வருவதை எம்மால் காண முடிந்தது. மக்களின் கைகளில் போதுமான அளவு பணம் இல்லாததால் குறைந்த அளவிலான பொருட்களை கொள்வனவு செய்து வருவதை எம்மால் காண முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் சத்தோச, மொத்த, சில்லறை, சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்ற நிறுவனங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது பொருட்களை கொள்வனவு செய்து வந்தனர். பெருந்தோட்ட பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசம், சமூக இடைவெளியை பின்பற்றி சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்தாலும் சிலர் சுகாதார நடைமுறைகளை எவ்விதமான நடைமுறைகளையும் பின்பற்றவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கோவிட்-19 தாக்கத்தை அடுத்து வருமானத்தை இழந்த நபர்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக அரசினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து சமூக பாதுகாப்பு அமைச்சில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் இன்று கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் அச்சுறுத்தலை அடுத்து மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வறிய குடும்பங்கள், சமுர்த்தி பெறும் குடும்பங்கள், வயோதிபர்கள்,
சிறுநீரக நோயாளிகள், அங்கவீனமுற்றவர்கள் என பல தரப்பிற்கும் அரசாங்கத்தினால் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமது அன்றாட வருமானத்தை இழந்த மற்றொரு சமூக பிரிவினருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவினை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களை கண்டறியும் செயல்முறை 17ஆம் மற்றும் 18ஆம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட்டு கிராமிய மட்டத்திலான அங்கீகாரத்தோடு பிரதேச செயலாளர்களிடம் குறித்த பெயர் பட்டியல் ஒப்படைக்கப்படுவது குறித்தும் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. 20ஆம் திகதி தொடக்கம் சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இவர்களுக்கான கொடுப்பனவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டத்தின் ஊடாக மத்திய அரசு மற்றும் மாகாண சபைகளினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள பாலர் பாடசாலை ஆசிரியர்கள், தனியார் பஸ் சாரதி மற்றும் நடத்துனர்கள், அரசு சேவையில் ஈடுபடாத ஆயுர்வேத வைத்திய சபையின் அங்கீகாரம் பெற்ற ஆயுர்வேத வைத்தியர்கள், கைவினைப் பொருள் உற்பத்தியாளர்கள், நீதிமன்றங்களின் ஊடாக வாழ்க்கை செலவினங்களை பெறும் பெண்கள், வருமானம் இழந்த சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள், பிராந்திய ஊடகவியலாளர்கள் ஆகிய தொழில் பிரிவுகளில் உள்ள குடும்பங்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஊரடங்கு சட்டத்தை மீறிய 29,000க்கும் அதிகமானோர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தொடர்ந்து ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்துக்குள் ஊரடங்கு சட்டத்தை மீறிய மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 1599 நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 383 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் தடுப்பில் உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதிக்குள் 29,159 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி வரையில் மொத்தமாக 7,988 வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை அத்தியாவசிய சேவைக்காக வழங்கப்பட்டுள்ள ஊரடங்கு அனுமதி பத்திரங்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். எனவே இனிவரும் காலங்களில் அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்கப்படும் அனுமதி பத்திரங்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட வேளையில் வாழைச்சேனை பகுதியில் நடாத்தப்பட்ட விசேட சந்தைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பாவனைக்கு உதவாத பொருட்கள் சிலவற்றை பொது சுகாதார பரிசோதகர்களால் இன்று கைப்பற்றப்பட்டன. வாழைச்சேனை பொது மைதானத்தில் அமைக்கப்பட்ட விசேட சந்தையில் வாழைச்சேனை பிரதேச சபையும் வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவினரும் இணைந்து பொருட்களின் தரங்களை பரிசோதனை செய்தனர். இதன்போது பாவனைக்கு உதவாத கருவாடு மற்றும் மரக்கறிகள் அகற்றப்பட்டதுடன் வியாபாரத்திற்காக ஒதுக்கப்பட்ட வாழைச்சேனை பொது மைதானத்தில் வியாபாரம் செய்யாது வீதிகளில் வியாபாரம் செய்தவர்களை அகற்றி ஒதுக்கப்பட்ட இடங்களில் வியாபாரம் செய்ய அனுப்பி வைக்கப்பட்டனர். கிளிநொச்சியில் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக கிளிநொச்சி மாவட்ட விலை கட்டுப்பாட்டு பிரிவினரால் இன்று சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அக்ரையான் குளம் மற்றும் ஸ்கந்தபுரம் ஆகிய பகுதிகளில் குறித்த விசேட சோதனை நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஸ்கந்தபுரம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டு வந்த காலாவதியான பெருந்தொகை சீனி மீட்கப்பட்டதுடன் தகவலிடப்படாத பொருட்களும் விலை கட்டுப்பாட்டு பிரிவினரால் அடையாளம் காணப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று எதிர்வரும் 21ஆம் தேதி ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது.
இந்நிலையில் தாக்குதலில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து நடத்தப்படவிருந்த நிகழ்வுகளை நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு எளிமையான முறையில் மக்களை ஒன்று திரட்டாமல் நடத்தவுள்ளதாக பேராயர் மேல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே இவ்வாறு தெரிவித்துள்ளார். දින බෝම්බ ප්‍රහාරය සිදුවී ලබන අඟහරුවාදට එනම් අප්‍රේල් 21 වෙනිදාට වසරක් පිරීම නිමිත්තෙන් 21ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்று ஒரு வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு நடத்தப்படவிருந்த சகல நிகழ்வுகளும் நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மக்களை ஒன்று திரட்டாமல், அதாவது குறைந்த அளவிலாவது மக்களை ஒன்று திரட்டாமல் நடத்தப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நினைவு கூர்வதற்காக நாம் எளிமையான யோசனைகளை முன்வைத்துள்ளோம். தாக்குதல் இடம்பெற்ற 21ஆம் திகதி, அதாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலை 8:40 மணியளவில் நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் மணியோசையை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிந்தால் பௌத்த விகாரைகள் உட்பட ஏனைய சமய ஸ்தலங்களிலும் இந்த மணியோசையை எழுப்பி நினைவு கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தாக்குதலில் உயிர் நீத்த மற்றும் பாதிப்படைந்த மக்களை நினைவு கூர்ந்து காலை 8:45 மணிக்கு 2 நிமிட மௌன அஞ்சலியை செலுத்துமாறு அரசு, தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். காலை 8:47க்கு விளக்கேற்றி மத வழிபாட்டில் ஈடுபடுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு விசாரணைகளை திறன்பட நடத்தி செல்வதற்காக அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கிறேன். நாட்டில் நீதி என்பது அனைவருக்கும் சமமானது. எனவே இந்த விசாரணைகளை நிலையாக நடாத்தி அனைத்து குற்றவாளிகளையும் இனங்கண்டு அவர்களுக்கு சட்டத்தின் பிரகாரம் தண்டனையினை பெற்றுக் கொடுக்குமாறு கோருகின்றேன். කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. රටේ නීතිය හැමෝටම එකයි. ඒ නිසා මම ඉල්ලා සිටිනවා ඒ පරීක්ෂණ ස්ථාවරව පවත්වාගෙන ගිහිල්ලා ඒකට සම්බන්ධ වෙච්ච සියලුම දෙනා කවුද කියලා හඳුන්වලා දීලා ඒ අයට ඒ නිසි නීතියට අනුව දඬුවම්. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று காலை அழைக்கப்பட்டிருந்தார். மன்னார் பிரதேசத்தில் காணி தொடர்பிலான வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்ற ரிஷாட் பதியுதீனிடம் சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இங்கு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர், දේශපාලන විරුද්ධ මතය තියෙන පිරිසක් මට විරුද්ධව දාපු චෝදනාව සම්බන්ධව පරීක්ෂණයට එන්න කියලා ஆட்சியில் இருக்கும் போதும் எதிர்த்தரப்பில் இருக்கும் போதும் தற்போதும் என விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்ட எச்சந்தர்ப்பத்திலும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்தார். மேலும் நாட்டில் தீவிரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் 1 வருட காலத்தின் பின்னர் தனது சகோதரர் கைது செய்யப்பட்டது திட்டமிட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். දේශපාලනයේ වාසිය ගන්න ඕන පිරිසක් වශයෙන් දාන පෙටිෂන් තමයි පරීක්ෂණ කරන්නේ. වැඩ බලන පොලිස්පතිතුමා පාර්ලිමේන්තුවට දෙන්වීමක් කරා රිෂාඩ් බදුදීන් ඇමතිවරයාට මේ පාස්කිරිදා ත්‍රස්තවාදයකෝ වෙනත් ත්‍රස්තවාදයකෝ කිසිම සම්බන්ධයක් නැහැ කියලා එතුමා ලියුමකින් දෙන්වීමක් කරා. පාර්ලිමේන්තු සෙලෙක්ට් කමිටි වාර්තාව පබ්ලික් රිපෝට් එකක් ඉන්ටර්නෙට් එකේ තියෙනවා. ඒකට நாடு எதிர்நோக்கியுள்ள இந்த நெருக்கடியான தருணத்தில் தேர்தல் ஒன்றை நடத்துவது பொருத்தமாக இருக்காது என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் கபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டு வந்த பின்னர் தேர்தல் ஒன்றுக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்றும், எனவே நாடாளுமன்றத்தை மீள கூட்டுவதே தற்போது பொருத்தமாக இருக்கும் என்றும் கபீர் ஹாசிம் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். ඡන්දයක් ඉල්ලන්න විපක්ෂයේ ඉන්නකොට අපට මැතිවරණයක් අවශ්‍යයි. ඒත් අපි ඒ කැපවීම කරන්න ලැහැස්ති. අපි මැතිවරණයකට නොගිහින් අපි ඉවසීමෙන් ඉන්න අපි ලැහැස්ති. හේතුව අපි රට ගැන පළමුවෙන්ම எதிர்க்கட்சியாக நாம் தேர்தலை கோர வேண்டும். எனினும் அதனை நாம் செய்யப் போவதில்லை. தேர்தலை சந்திக்காது நாம் பொறுமையாக இருக்க தயார். நாடு குறித்து நாம் முன்னுரிமை வழங்கி சிந்திக்கின்றோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் சரியாக பரிசோதனைகளை நடத்தவில்லை. நாம் நாளாந்தம் 200 பரிசோதனைகளை மட்டுமே செய்கின்றோம். ஆனால் 1500 பரிசோதனைகளை நாளாந்தம் செய்ய முடியும். இவற்றுக்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். அதன் பின்னர் தேர்தலுக்கு செல்ல முடியும். அத்துடன் தற்போது பொருளாதார பிரச்சினை இருக்கிறது. மக்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதில் சிக்கல் இருக்கிறது. இந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும். எனவே நாடாளுமன்றம் கூட்டப்படுமாயின் எமக்கு எவ்வித கொடுப்பனவும் தேவையில்லை. எனினும் தேவையான நிதியை ஒதுக்கிக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியும். அதிக உறுப்பினர்கள் இருக்கும் கட்சி என்ற வகையில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முடியும். பணம் வீண்முறையமாவதை தவிர்த்து கோவிட்-19 நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்காக இந்த நிதியை பயன்படுத்த முடியும். අපට කිසිම දීමනාවක් අවශ්‍ය නැහැ. වරප්‍රසාදයක් ඕනේ නැහැ. කිසි දෙයක් හිමි වෙන්න ඕනේ නැහැ. ඒ කාර්යභාරය ඉටු කරන්න අවශ්‍ය ප්‍රතිපාදන අනුමත කිරීම සඳහා වැඩිම මන්ත්‍රී කණ්ඩායම තියෙන කණ්ඩායම හැටියට සමග ජන බලවේගය උපරිම සහයෝගය ලබා දෙන්න
தற்போது பெய்து வரும் மழை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் 4 மாவட்டங்களில் உள்ள சில கிராம சேவகர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் கொல்லண்ண, கொடக்காவில மற்றும் வெலிகைபொல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும், களுத்துறை மாவட்டத்தில் புலத்சிங்கள பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலும், மாத்தறை மாவட்டத்தில் பஸ்கொட மற்றும் கொடக்கபுல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும், கேகாலை மாவட்டத்தில் எட்டியாந்தோட்டை பிரதேச செயலாளர் பிரிவிலும் மண்சரிவு அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதேசங்களில் நிலச்சரிவு, நிலவெடிப்பு, பாறைகள் புரளுதல், நிலம் தாளிரங்கள் போன்றவை தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மாலை வீசிய கடும் காற்றின் காரணமாக கரவலகஸ்வேவ, நவகத்தேகம, புத்தளம், வனாத்துவில்லு மற்றும் மாக்கும்பு கடவல ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் சுமார் 635 வீடுகள் சேதமடைந்துள்ளன. செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள். கோவிட் வைரஸினால் உலகம் முழுவதும் இதுவரை 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 1,36,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதேபோல கோவிட்-19 வைரஸினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மீண்டெழ ஆரம்பித்துள்ளன. உலகில் கோவிட்-19 வைரஸ் ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்து முக்கிய தகவல்களை அடுத்து பார்க்கலாம். பிரான்சில் கடந்த பிப்ரவரி 15ஆம் திகதி வெறும் 12 நோயாளர்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருந்தனர். அன்றிலிருந்து இன்றளவில் 1 மாதம் மட்டுமே கடந்துள்ள நிலையில் அந்நாட்டில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,47,863 அதிகரித்துள்ளது. நோயாளர்களின் எண்ணிக்கை உச்சத்தை தொடுகின்ற நிலையில் 1 மாதத்துக்குள் அங்கு 17,167 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. கடந்த நாளில் மட்டும் அங்கே 1,438 உயிர்கள் பறிபோயுள்ளன. அதே நேரம் பிரான்சுக்கு சொந்தமான சார்ல்ஸ் டி குலேஸ் என்ற யுத்த கப்பலில் பணிபுரிந்த 1,767 பேரில் 600 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது. மிக குறுகிய காலத்துக்குள் அதிக உயிர்களை இழந்துள்ள அந்த நாட்டில் கோவிட் தொற்றின் தாக்கம் இன்னும் உச்சத்தை தொடவில்லை என்றும், எதிர்வருகின்ற நாட்கள் பிரான்சுக்கு மிக சவாலான நாட்கள் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே அந்நாட்டுக்கு விதிக்கப்பட்டிருந்த நாடு தழுவிய ஊரடங்கு நிலை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்திருந்தார். பிரான்ஸை விடவும் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள நாடுதான் அமெரிக்கா. கடந்த நாளில் மட்டும் அங்கு 2,482 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது உலக அளவில் ஒரே நாளில் பதிவான அதிகூடிய மரணங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று தாக்கம் காரணமாக அமெரிக்காவில் உள்ள 1.5 கோடி மக்கள் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அந்நாட்டில் நெருக்கடியை சந்தித்துள்ள விமான நிறுவனங்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப $25 பில்லியன் வழங்க அந்நாட்டு நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இத்தாலியில் கடந்த 20 நாட்களுக்கு பின்னர் புதிய நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. ஆனால் நாளுக்கு நாள் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அந்நாட்டில் கோவிட் வைரஸின் உச்சநிலையை அடைந்துள்ளதால் நாடு வழமைக்கு திரும்பி வருகிறது என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதே நேரம் அறிவிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் ஒரு சில தொழில்களுக்கு தளர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினிலும் நிலைமை இப்பொழுது மெதுவாக சீராகி வருகிறது. அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி இருப்பதைப் போலவே கோவிட் தொற்றின் வீரியமும் குறைய ஆரம்பித்துள்ளதாக அந்நாட்டு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறை மற்றும் அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகள் காரணமாக இவ்வாறு தாக்கம் குறைந்துள்ளது என்றும், முடங்கியுள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சில காலம் செல்லலாம் என்றும் அந்நாடு அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்குகிறது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12,868 அதிகரித்துள்ளது. ஏப்ரல் 10ஆம் திகதி 8,958 இருந்த உயிரிழப்புகள் இன்றைய நாள் வரை 12,868 அதிகரித்துவிட்டது. எனவே கடந்த 6 நாட்களில் மட்டும் அங்கு 3,910 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். கொரோனா அச்சத்துக்கு மத்தியில் தென்கொரியாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென்கொரிய ஜனாதிபதி மூன் ஜே-இன் தலைமையிலான கட்சி வெற்றி பெற்றுள்ளது.
கொரோனா வைரஸ் தாக்கத்தின் மத்தியில் ஒரு தேசிய தேர்தலை நடத்திய உலகின் முதலாவது நாடு தென்கொரியா என்பது விசேட அம்சமாகும். கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிராக அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கான பதிலை மக்கள் வாக்குகளின் மூலம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று காரணமாக பல நாடுகளின் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை நடத்திய முதல் நாடாக தென்கொரியா விளங்குகின்றது. இந்நிலையில் வாக்களிப்பதற்கு கடுமையான பாதுகாப்பு மற்றும் சமூக தொலைதூர நடவடிக்கைகள் பேணப்பட்டன. வாக்குகளை அளிக்க முன்பு வாக்காளர்கள் சானிடைசர் மூலம் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். முகமூடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கையுறைகளை அணிய வேண்டும். குறைந்தது 1 மீட்டர் இடைவெளியில் நிற்க வேண்டும் மற்றும் அவர்களின் வெப்பநிலை என்பன கண்காணிக்கப்பட்டன. இத்துடன் உடல் வெப்பநிலை 37.5 செல்சியஸுக்கும் மேல் உள்ள எவரும் தனித்தனி சாவடிகளில் வாக்களிக்க வேண்டியிருந்தது. அவ்வாக்குச்சாவடிகள் ஒவ்வொன்றும் பயன்பாட்டிற்கு பின்னர் கிருமி நீக்கம் செய்யப்பட்டன. இவ்வாறு வாக்குப்பதிவு இடம்பெற்று கிட்டத்தட்ட அனைத்து வாக்குகளும் எண்ணப்பட்ட நிலையில் 300 ஆசனங்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்தில் மூன் ஜே-இன் தலைமையிலான ஜனநாயக கட்சி 163 இடங்களை வென்றுள்ளது. கட்சியின் கிளைக்குழுவான பிளாட்ஃபார்ம் கட்சி 17 ஆசனங்களை வெல்லும் என்று கணிக்கப்பட்டது. இதனால் அரசாங்கத்திற்கு மொத்தமாக 180 இடங்கள் கிடைத்துள்ளன. 35 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டுள்ள போதிலும் ஜனநாயக கட்சிக்கும் பழமைவாத எதிர்க்கட்சியான யுனைடெட் ஃபியூச்சர் கட்சிக்கும் இடையில் பெரும் போட்டி நிலவியுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் காரணமாக தற்போது சுமார் 60,000 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். எனினும் ஒட்டுமொத்த வாக்குப்பதிவு 66%க்கும் அதிகமாக இருந்தது. இது 18 ஆண்டுகளில் மிக உயர்ந்ததும் 18 வயது சிறுவர்களுக்கு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்ட தென்கொரியாவின் முதல் தேர்தல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை அங்கு 229 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 10,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 7,757 பேர் குணமடைந்துள்ளனர். இத்துடன் நமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.